பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாள்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசிடம் போலீசார் துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசுவை பொள்ளாச்சியில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் வைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகியோரின் பெற்றோரிடமும் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் பொள்ளாச்சி விவகாரத்தில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருப்பதாகவும் அதுகுறித்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக தெரிவித்துள்ள நல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவி தமிழீழம் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதிக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இந்த பொள்ளாச்சி இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறையா பயமா இருக்கு. எந்த வீடியோஸ் பார்த்தாலும் இல்லை அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. யாரை நம்பலன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கலெக்டர் சார் கிட்ட கன் கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக மக்களின் மனநிலை எப்படி உள்ளதோ அப்படித்தான் தனது மனநிலையும் உள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு எப்படி இருக்கோ அதோட நான் இருக்கேன். நான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குதோ அப்படியே அதே உணர்வுல நான் இருக்கேன். விரைந்து நடவடிக்கை கோரி டெல்லி தமிழ்நாடு இல்லத்தை முற்றுகையிட்டு அகில இந்திய மாதர் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனி ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். சிபிஐ என்கொயரிக்காக அனுப்பியிருக்குன்னு சொன்னது. ஆனால் அந்த சிபிஐ என்கொயரி கூட ஒரு ஸ்ட்ரிக்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்கில் தான் நடக்கணும். அந்த கோரிக்கையும் வச்சு தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனிடையே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரணை மேற்கொள்வதற்காக புதிய பிரிவை தமிழக காவல்துறை உருவாக்கியுள்ளது. ஏடிஜிபி தலைமையில் 3 எஸ்பிக்கள் இந்த விசாரணை குழுவில் இடம்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.